வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. பார்வதி கம்ருதீன் நைட்டு பண்ண சம்பவம் இருக்குல்ல, அந்த ஆபாச வேலைகள். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நாயை குலைக்க விட்டு ஒரு கிளியை ஏற்படுத்திட்டாரு அவங்களுக்குள்ள. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நாய் குலைக்குது, இவங்கெல்லாம் என்னத்துக்கு நாய் குலைக்குது, தூங்குனதுக்கா, வெளியே தூங்குனதுக்கா அப்படின்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்கன்னா அந்த 6 பேர் கொண்ட குழு. இங்கே கனி, சுபிக்ஷா, ஆதிரை, இந்த பக்கம் விக்ரம், எஃப்ஜே, சபரி, இவங்க 6 பேர் கொண்ட குழு. இவங்க தான் வெளியே படுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து சாண்ட்ரா கூட வெளியே படுத்தாங்களே, அப்பெல்லாம் கொலைகளையே, அப்போ அது காரணமாக இருக்காது அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது பார்வதி பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வெளியே வர்றாங்க. துணி துவைச்சிருக்கிறாங்க, அந்த துணியை காய போட வராங்க. இப்போ ஜோனில் நடந்திருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இந்த சம்பவம். ஆனால் ஜோனில் கிடையாது, அந்த டீலக்ஸ் ஏரியா பாத்ரூமில் தான் இது நடந்திருக்கு. அதான் அமைதியாக வந்து பார்வதி எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியும், என்ன சவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட பார்வதி கமுக்கமாக திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி சைலண்ட்டாக வந்து மற்றவங்களாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எப்பவும் நடக்காதது திடீர்னு நடக்குது, நாய் கொலைக்குது அப்படின்னா பார்வதி சொல்லவே வேணாம். அந்த வீட்டு மைக் இல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய லவுட் ஸ்பீக்கராக பேசுவாங்க அங்கே அந்த வீட்டில். அப்படிப்பட்டவங்க சைலண்ட்டாக வந்து துணி காய போடுறாங்க. உள்ள கம்ருதீன் பார்த்தீங்கன்னா பெட்டில் அமைதியாக உட்காந்துருக்குறேன். அப்படி இப்போ திரும்ப சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் அந்த கான்வர்சேஷனில் பார்வதி உள்ளே போகும்போது அங்கே திவ்யா, கானா வினோத் இவங்க கிராஸ் ஆகுறாங்க. அங்கே திவ்யா வந்து எதுக்கு நாய் கொலைச்சுது அப்படின்லாம் கேட்க, அவர் வந்து மாத்திரை அங்கே வச்சிருக்க எடுத்து போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கான்வர்சேஷன் போக, அப்பயும் பார்வதி பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக கிராஸ் ஆகுறாங்க. இன்விசிபிள் மாதிரி போகிறது இருக்குல்ல, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல். சாண்ட்ரா தூங்கிட்டாங்க, அவங்க நாய் கொலைச்சது தெரியாது. மற்ற மூச்சிட்டு இருந்த எல்லாருக்கும் நாய் கொலைச்சது தெரியும், ஏன் கொலைச்சதுன்னு தெரியாது. ஆனால் சம்மந்தப்பட்ட 2 பேருக்கு மட்டும் கிளீனாக தெரியும் நாய் ஏன் கொலைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் இவங்க வெளியே வர்றாங்க. இப்போ நாய் கொலைக்க விடுறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அது வெளியில் வரல எபிசோடில், சாண்ட்ரா அண்டு வியன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே பாத்ரூம் ஏரியாவில் உள்ள பாத்ரூமில் ஒன்றா இருந்தாங்க. ரொம்ப நேரமாக மைக் இல்லாமல் இருந்தாங்க. என்ன விஷயம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேப்டனாக இருக்கும்போது பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. ரம்யா அதுக்கப்புறம் போய் கேட்கும்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதையே சொல்லுவாங்க சாண்ட்ரா. ஆனால் திரும்ப அது பத்தலை அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா கண்ணை பிளிங்க் பண்ணிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அழுதுட்டு இருந்தேன்னா எனக்கு அதனால வந்து நான் கூட கூப்பிட்டு போனேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரகசியம் பேசுகிறாங்கன்னா அவங்களே அங்கே பார்க்குறாரு பிக் பாஸ். அப்படி இருக்கும்போது நைட்டு இவங்க 2 பேரும் உள்ளே அவங்க வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போக, இவர் பின்னாடி போக சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப நேரம் ஆனதும் இப்போ வந்து வினோத்தை கூப்பிட்டு உள்ளே போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிளியராக அவருக்கு தெரியும், ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுறாங்க. நேற்று எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு ஒன்று வந்தது. டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அங்கே சுபிக்ஷாவும் எஃப்ஜேவும் டிவி முன்னாடி உட்காந்துருக்குறாங்க, மற்றவங்கெல்லாம் லிவிங் ஏரியாவில் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே டீலக்ஸில் இருந்திருப்பாங்க. பூனை ஏதாவது குடிச்சிச்சா சுவிட்ச் மேலே, அதனால நாய் கொலைச்சிச்சா அப்படின்லாம் இவங்க காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை, இங்கே வந்து பர்பஸாக தான் நாயை கொலைக்க விட்டுருக்குறாங்க. அவங்க 2 பேரை பிரிக்கிறதுக்காக தான். வார்னிங், இது ஒரு ஹெவி வார்னிங்னு சொல்லலாம். ஸோ இப்படியெல்லாம் மற்றவங்கலாம் பேசும்போது அதெல்லாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு ட்ராமா பண்ணாங்க பாருங்க. அதெல்லாம் எனக்கு சிரிப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ கம்ருதீன் வந்து போய் படுத்து அவர் தூங்கிட்டார். அதுக்கப்புறமா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா தூங்கலை. அவங்க ரொம்ப எல்லாருமே தூங்குறாங்க, வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தும் கூட தூங்கிட்டாங்க, எல்லாம் கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்வதி மட்டும் பார்த்தீங்கன்னா நைட் அந்த மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. மேலே பார்த்து என்ன பண்ணுறது, எப்படி உருட்டுறது. லாஸ்ட் டைம் வந்து அங்கே மாட்டினோம் ஆக்டிவிட்டி ஏரியாவில். அப்போ வந்துட்டு எஃப்ஜே வந்து மாட்டினான் விடலை பையன். ஸோ அவனை பிடிச்சி வம்பு பண்ணி அப்படியே இழுத்து அதை பெருசாக்கி அப்புறம் கெட்ட வாரத்தில் திட்டி அழுது எனக்கு இங்கே எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அதை மறைக்கிறதுக்காக அந்த ஒரு கோடு பக்கத்தில் இன்னொரு கோடு போடுறதுன்னுவாங்கல்ல, இதை சின்னதாகணும்னா இன்னொரு பெரிய கோடு போடணும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ நைட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, யாரை போய் எழுப்பி சண்டை போடுறது. ஸோ அப்படி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து சரண்டர் ஆகுறாங்க. அப்போ சொன்ன அதே டைலாக்கை இப்போ மைக்கில் பெட்டில் சாஞ்ச மாதிரியே எல்லோரும் கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க பிக் பாஸ் கிட்ட பேசுகிறாங்க. பிக் பாஸ் அதுலேயும் ரொம்ப அஸ்கி வாய்ஸில், பிக் பாஸ் மட்டுமே கேட்கணுன்றான் என்னன்னு தெரியல. அஸ்கி வாய்ஸில் அவங்க பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ், இது வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டு, இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் என்னால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ், நான் வெளியே போகிறேன் பிக் பாஸ், நான் வெளியே கிளம்புறேன் பிக் பாஸ் அப்படின்றாங்க. வாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. தயவு செய்து பண்ணிடுமா அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ லவ் அப்படின்னா கூட அந்த இடத்துல எமோஷனை காட்டாதீங்க தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இது லவ்வும் கிடையாது, என்ன மாதிரி எப்படி பில்டப் ஆச்சுது,
இவங்க வந்து ஒரு கேம்காக தான் கம்ருதனை கூப்பிட்டு தனியாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆவான். சுபிக்ஷா பற்றிலாம் தப்பாக பேசியிருப்பார். இந்த கம்யூனிட்டி பற்றியெல்லாம் பேச வச்சு வாயை பிடுங்கினது பார்வதி தான். ஏன்னா அவங்க பேச முடியாத விஷயத்தெல்லாம் அவனை வச்சு பேச வச்சாங்க. அப்போதான் முதல்ல இந்த ஜோடி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கனி சொல்ல அப்படியே அது கண்டினியூ ஆகுது. அது வந்து ஒரு கட்டத்தில் எல்லை மீறுது ஜெயிலுக்குள்ளே ஒன்றா போகும்போது. அங்கே அதுக்கப்புறமா தான் வெளியே வந்து இவங்க கேஸ் எழுதுறாங்க, இந்த மாதிரி அன்வான்டாக டச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரி இது வேற மாதிரி வெளியில் போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் அங்கே போய் சாரி கேட்டு மறுபடியும் அவங்க கூட ஜாயின் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வெளியில் டேமேஜ் ஆகிடுச்சு பேர், அதை கவர் பண்ணும் அப்படின்னு. ஸோ அப்படி தான் இவங்க 2 பேருக்குள்ளே அப்படியே பயங்கரமாக சிங்க் ஆகிட்டாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அது சிங்க் ஆகிருந்தா எதுக்கு 3வது ஒரு கேரக்டர் ட்ரையாங்கல்னு ஒன்று வருது. அந்த பக்கம் அவர் இங்கே இருப்பார் பகல் ஃபுல்லாக அரோரா கூட, நைட் ஆனால் பார்வதியை தேடுவார். இப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. நைட்டு ஜோனுக்குள்ளே ஒன்றா போவாங்க. மறுநாள் காலைல வந்து நமக்குள்ளே என்ன உறவு அப்படின்லாம் பேசுவாங்க. இதையே ரிப்பீட் மோடில் லூப் மோடில் பார்த்த மாதிரி இருந்தது. பிக் பாஸ் நிறைய முறை வார்ன் பண்ணார், அப்பயும் கேட்காம திரும்ப திரும்ப அந்த தப்பை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எல்லாரும் முன்னாடி வச்சு சொன்னார், ஒன்று நீங்கள் முட்டாளாக இருக்கணும் இல்லை என்ன முட்டாள்னு நினைக்கணும்னு. அப்பயும் மாறல. சரி இதுக்கப்புறம் திருந்த மாட்டாங்க, கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 1 முறை 2 முறை 3 முறை இந்த மேட்டர்லாம் அப்பயே வந்திருக்கும் ஹிண்டா. என்னன்னா திரும்ப திரும்ப கூப்பிட்ற நீ, மைக்கை மூட்டை என்ன பேசுவாங்க, திரும்ப திரும்ப கூப்பிட்ற நீ அப்படின்லாம் வந்து கொஞ்சிட்டு இருந்தாங்கல்ல. எங்கே கூப்பிடுறாங்க? ஜோனுக்கு. ஜோனுக்கு எதுக்கு? ஸ்மோக் பண்ணுறதுக்கு மட்டுமா? ஸ்மோக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எதுக்கு இப்படி கொஞ்சி கொலாவுறாங்க? அப்படி கிடையாது. இவங்களை பற்றி தான் தெரியுமே. ஸோ அதுக்கப்புறமா தான் எல்லா அந்த உணவுப் பொருட்கள்லாம் நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஒட்டுமொத்த டீமுக்கும், அதாவது ஹவுஸ்மேட்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்க, அந்த பனிஷ்மெண்ட்டை ஒழுங்காக செய்யாமல் மறுபடியும் ரூல் பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மைக்கை எடுத்து விட்டு பர்பஸாக எடுத்து விட்டு பேசுறது. இது குறும்படம் போட்டு வச்சு கீழ்ச்சி விட்டுருக்கலாம் விஜேஎஸ். நான் அப்படி பண்ணாமல் கமல் சார் பண்ண மாதிரியும் இருக்கணும். ஏன்னா நிறைய கமல் சார் பண்ண வீடியோஸ்லாம் வந்துட்டே இருந்ததா, அதனால அவர் பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு கமல் சார் பண்ண மாதிரியும் இருக்கணும், பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கழட்டி வச்சுட்டு அங்கேயே உட்கார வச்சுட்டார் ஒரு எபிசோட் ஃபுல்லாக. இப்போ அந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வெளியில் வச்சுக்கலாம் இதெல்லாம் பேசினாங்களா. அன்றைக்கே வந்து கமருதனிக்கு ஃபயரு, இந்த பக்கம் பார்வதிக்கு ஃபயரு. நான் அப்போவே சொன்னேன், டே இவங்க அப்படியெல்லாம் கிடையாதுடா, இதை தாண்டா இவங்க வந்த நாள்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்றா சேர்ந்தாங்கல்ல, அந்த நாள்லேருந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு. இவங்க பிரிய போகிறது கிடையாது, கேமில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இனிமே நம்ம வந்து இதெல்லாம் பேச வேணாம், இதெல்லாம் வெளியில் வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். அதே தான் நடந்தது. இது அதை விட முன்னாடி நடந்ததை விட இதில் ரூல் பிரேக் ஒரு சைடு அப்படின்னா, போன வாரமே இந்த ஆபாச எல்லை மீறல் அதுவும் நடந்தது அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில். அப்போ தானே பிக் பாஸ் வந்து கூப்பிட்டாரு. அவங்க வந்து டே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடா, இதுவாக இருக்குடா அப்படின்லாம் பேச, நீ கேம் ஸ்ட்ரெஸ்ஸை தானே சொல்கிற, நீ கேம் இந்த அட்மாஸ்பியர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் நீ சொல்கிற, என்ன புரியுது அப்படின்லாம் சொல்லிட்டு நடுவில் வந்து இப்படி சைலண்ட்டு மெதுவாக பேசினாலும் மைக் பிக்கப் பண்ணோம் அப்படின்லாம் உளர்னார்ல. ஸோ அதிலே புரியுது என்ன ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான், அதுக்காக தான் அங்கே போனது ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு. இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகிட்டு இப்போ இங்கே போகிறாங்க. இதை தான் வந்து எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆபாச குறியீடுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் காட்டினது அப்பயே சொன்னாங்கல்ல, விஜய் போட்டு பொழந்திருப்பார்ல, உன் மண்டைக்குள்ளே இருக்க ஆபாசம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி அப்படிங்கிறத பிரமோவதி அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லா பிரமோவலியும் இவங்க தானே இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பாங்க அன்பு கேங்கை பற்றி, இன்னொரு பக்கம் அன்பு கேங் பார்த்தீங்கன்னா இவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. பிரமோவதி அப்படியே இருந்தாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக பிரமோவெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பக்கம் திருப்பிட்டாங்க. இவங்களுக்கு வேற கேம் கிடையாது. இதில் சாண்ட்ரா சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, ப்ளே பண்ண விஷயம். அது வேணும்னு பண்ணாங்களா இல்லையான்னு தெரில. வேணும்னு பண்ணியிருந்தா செம்ம கேமர் அப்படின்லாம் அவங்க போட்ட ஒரு விஷயம். மற்றவங்களால அன்பு கேங்கால கூட பெருசாக சம்பவம் பண்ண முடியல பார்வதியை. ஆனால் சாண்ட்ரா பண்ண சம்பவம் உன்னையும் கமருதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் அரோரா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. என்னால் அந்த ட்ரையாங்கல்னு ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல, அதனாலயா இந்த கண்டென்ட்டாலே ஒரு கண்டஸ்டன்ட் இவ்வளோ தூரம் வந்தா, அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம். நேற்று முந்தினால வந்து மறுபடியும் ஒன்று சொன்னாங்கல்ல, முந்தினாள் நினைக்கிறேன், இங்கே வந்து கம்ருதன் இருக்கிறதுக்கு கூட காரணம் நீதாமா அப்படின்னு சொன்னது. இந்த மேட்டர்லாம் வேற ஏறிடுச்சு போல இருக்கு. கம்ருதனை பற்றி சாண்ட்ரா சொல்றதெல்லாம் ஆமாம் தெரியுன்றாங்க. நீ எவிக்ட் ஆகிட்டேன்னா அவன் ஃபுல்லாக அரோரா கூட ஜாயிண்ட் அடிச்சிருவான், இங்கே வேற கண்டென்ட் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆமாம் அவன் அப்படி தான் எனக்கு நல்லா புரியுது அப்படின்றாங்க பார்வதி. இங்கே கட் பண்ணா பார்த்தீங்கன்னா மறுபடியும் லவ் இங்கே. அப்போ இது எப்படி லவ் ஆகும்? சீக்கிரமா அந்த ஃபேமிலி ரவுண்டை வைங்கப்பா, முதலாளா அனுப்புங்கப்பா, பார்வதி அவங்க அம்மா பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி வந்து ஸ்டாப் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா. ஆனால் ஒரு வீடியோ வந்துச்சு, வீடியோ வந்து பார்த்ததுக்கு அப்புறமும் இவங்க ஸ்டாப் ஆகல. வீடியோலாம் அதானே சொன்னாங்க அதெல்லாம் பண்ணாது அப்படின்னு. ஆனாலும் திரும்ப இவங்க தானே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.